என்னோட ஊரு கோவில் பட்டி ஊழியம் செய்ய வந்தேனே. கண்ணை கட்டி பரமத்தி வேலூரில் விட்டது போல உணர்ந்தேனே. ஒருவர் கூட தெரிந்தவர் இல்லை, நண்பர்கள் ஒருவரும் இல்லையே. என்னை பெற்ற தாயும் கூட என்னோடு வரவில்லை. தன்னந்தனியா கைவிடப்பட்ட நிலையாய் நான் நின்ற போதும் தாகத்துக்கு தரவும் யாரும் இல்லை, பசியாற்ற தாயும் இல்லை. ஆனால் என் உள்ளத்தில் மட்டும் ஒரு விசுவாசம் வாழ்ந்ததே. கர்த்தர் என்னை போஷிப்பார் என்ற நம்பிக்கை கைவிடவில்லை. கர்த்தர் என்னை கைவிடவில்லை, கண்ணீர் நாளில் தாங்கினார். பசியிலும் தாகத்திலும் பிதாவாய் வந்து நின்றார். நேற்றும் இன்று என்றும் அவர் என்னை வழி நடத்தினார். கைவிடப்பட்ட நிலைமையில் கிருபையால் உயர்த்தினார். என் பிள்ளை பசி என்று அழுத இரவுகள் உண்டு, தண்ணீரை ஜெபித்து கொடுத்த நாட்களும் எனக்குண்டு. ஆனால் இன்று பிறர் பசியை போக்கிட ஆசீர்வதித்தார். வறுமையின் பள்ளத்தாக்கில் வல்லமையாய் நடத்தினார். யாருமே தெரியாதே என்று அழுத காலம் இருந்ததே. ஆனால் இன்று விசுவாச குடும்பத்தை உருவாக்கினார். கர்த்தர் என்னை கைவிடவில்லை, கண்ணீர் நாளில் தாங்கினார். பசியிலும் தாகத்திலும் பிதாவாய் வந்து நின்றார். நேற்றும் இன்று என்றும் அவர் என்னை வழி நடத்தினார். கைவிடப்பட்ட நிலைமையில் கிருபையால் உயர்த்தினார். ஆண்டில் திரும்புவேன் என்று சொன்ன என்னையே 34 ஆண்டுகள் அருமையாய் நடத்தினாரே. வேதனைகள் வியாதிகளும் பலவீனங்கள் வந்த போதும் எங்களை விட்டு விலகவில்லை. கர்த்தர் எம்மோடு இருந்தார். உருண்டோடி சென்ற ஆண்டுகள் சாட்சியாய் நிற்கின்றதே. 5 சபைகள் உருவாக எங்களை பயன்படுத்தினார். கர்த்தர் என்னை கைவிடவில்லை, கண்ணீர் நாளில் தாங்கினார். பசியிலும் தாகத்திலும் பிதாவாய் வந்து நின்றார். நேற்றும் இன்று என்றும் அவர் என்னை வழி நடத்தினார். கைவிடப்பட்ட நிலைமையில் கிருபையால் உயர்த்தினார். கர்த்தர் என்னை கைவிடவில்லை, காலமெல்லாம் தாங்கினார். கைவிடப்பட்ட ஊழியனை கிருபையால்